அந்த டிராகன் வருது பாத்தீங்களா? எங்க 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 ஓ டிராகன் படம் வருது, ட்ரெய்லர்லாம் பாத்தீங்களா? ஓ டிராகன் படம் ட்ரெய்லரா? அதை இவங்க வந்துட்டு ஆக்சுவலா ட்ரெய்லர்னு சொல்றதுக்கு பதிலா டெய்லர்னு சொல்லலாம். இல்ல ஜிங்க, இல்ல கரெக்டா கட் பண்ணிருக்கானுங்க. அது அந்த கட்டை பார்த்தாலே உங்களுக்கு மொத்த கதையும் தெரிஞ்சிருது. ஆனா இது ஒரு உண்மை கதையா இருக்குமோன்னு தோணுது. ஓ டிராகனுங்கிறதே உண்மை கிடையாது, கதையில மட்டும் தான் வருவீங்களா? அப்ப டிராகன் ஃப்ளைன்னு ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு இல்ல ஜிங்க. இவனுக்கு வந்துட்டு டிராகன் அப்படின்னு ஒண்ணு சொல்லி பார்த்தானுங்க. they thought it will fly, it did not fly, it was a lie. அதனால வந்து ஒரு பூச்சியை பிடிச்சி அதுக்கு டிராகன் ஃப்ளைன்னு பேர் வச்சிட்டானுங்க. பட் இது அநேகமா ஒரு சைனீஸ் படத்தோட ரீமேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். யோ சைனாங்கிறவங்களே ரீமேக் பண்றவனுங்க, நம்ம எதுவா இருந்தாலும் டபால் டூப்ளிகேட் செய்யறவனுங்க. இல்ல ஏன்னா பேரு டிராகன் வச்சிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் வேற பாக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரூஸ்லி மாதிரி இருக்காரு. ப்ரூஸ்லி டிராகன் ஒரு சைனா கனெக்ஷன். கரெக்ட் தான். இன்ஃபேக்ட் வந்துட்டு அவர் நடிக்கிறதெல்லாம் பார்த்து கூட நிறைய பேர் வந்துட்டு இவர் வந்துட்டு தனுஷ் மாதிரி நடிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. சோ ஒருவேளை வந்துட்டு தனுஷ் ரொம்ப நாளா ப்ரூஸ்லின்னு சொல்லிருக்காங்க, அதுவா இருக்கலாம். அது வந்துட்டு அதுவும் இந்த டிராகன் பாத்தீங்கன்னா அது என்டர் டிராகன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அப்ப அதே படத்தை திருப்பி எடுக்கிறதுனால இது ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன், அதுவும் ப்ரூஸ்லி தான். அதுவும் ப்ரூஸ்லி. சோ அதனால ஏதோ ஒரு சைனா கனெக்ஷன் இருக்கும்னு தோணுது. பட் பாத்தீங்கன்னா இப்ப பிரதீப் வந்து தனுஷ் மாதிரி நடிக்க வந்துட்டாரு. ஓ இந்த மாதிரி ஆனா தனுஷ் தான் முதல்ல மாரில நடிச்சாரு. ஆமா தனுஷ் மாதிரி நடிச்சா, பிரதீப் வந்துட்டு இப்ப தனுஷ் மாதிரி நடிக்கிறாரு. ஆனா தனுஷ் வந்து பிரதீப் மாதிரி இப்ப டைரக்டர் ஆயிட்டாரு. எல்லாரும் மாறி மாறி பண்றாங்க. ஆனா இந்த அஸ்வத் மாரி மட்டும் தான் இந்த படத்தோட டைரக்டர், கரெக்டா டைரக்ஷன் மட்டும் பண்றாரு. சோ ஆனா இந்த படத்தோட கதை எல்லாமே ட்ரெய்லர்ல சொல்லிட்டா நீங்க என்ன சொல்லிருக்காங்க இதுல? அது ஒண்ணு இல்ல, அது வந்துட்டு ஒரு ஹீரோக்கு வந்துட்டு ஒரு 48 அரியர் அப்படிங்கிறாங்க. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியணும், இது நீங்க இன்ஜினியரிங் தானே படிச்சீங்க, இன்ஜினியரிங்ல மொத்தமா ஒரு 48 அரியர்லாம் 48 சப்ஜெக்ட்லாம் இருக்குதா? அது இன்ஜினியர் தான் கேட்கணும். யோ நீ இன்ஜினியர் தானே? நான் ஒரு அந்த காலத்து இன்ஜினியர். அந்த காலத்து எஸ்எல்சி தான் அந்த ஒரு நியாயம் இருக்கு, அது நீ அந்த காலத்து இன்ஜினியர். நான் படிச்ச காலத்துல எல்லாம் 40 ஒரு குத்து மதிப்பா 40 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப மிச்சம் 8. அது இப்ப இந்த ஏஐ டெக்னாலஜி சும்மா 4 புதுசா சேர்த்திருக்காங்க போல இருக்கு. பட் எலிவே சிக்கே பட் ஆனா இந்த சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா ட்ரெய்லர் நல்லா இருந்தது. ஆமா ஐ அம் வெரி பயங்கர வைப்ல இருக்காங்க. அதுவும் பாருங்க ரொம்ப இந்த கல்பாத்தி ஓகே ஏஜிஎஸ் உடைய ஒரு படம் அண்ட் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அப்புறமா அஸ்வத் ஒரு காம்பினேஷன். நம்ம காம்பினேஷன் ட்ரெய்லரும் சூப்பரா இருக்கு. சில பேர் டான் மாதிரி இருக்குங்கறாங்க. டான் அவங்களே சொல்லி கலாய்ச்சிக்கிறாங்க, அவங்களே சொல்லிக்கிறாங்க. பட் ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க படம் பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க.